சோ இதெல்லாம் யாருக்கு ஒப்பிட்டு இருக்கிறாருன்னா, உங்களையும் என்னையும் அதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒப்பிட்டு இருக்கிறார். சோ அதைத்தான் என்ன பண்ண மொத்தமா உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன். அது எங்கெல்லாம் அந்த வார்த்தைகள் நமக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். சோ லீபோனில் பூத்து கொழுங்கிற செழித்தோங்குகிறவர்களாக நாம இந்த நாள்ல காணப்படுவோம். ஆமென். சங்கீதம் 92:12-16. நீதிமான் பனையை போல செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கேதுரு மரங்கள் எப்படி வளரும் சொன்ன, it will go straight. இவ்வளவு உயர்ந்து லீபனோனுக்கே உரிய மகிமை எதான், கேதுரு மரங்கள் தான் லீபனோனுடைய மகிமை. அது செழித்து ஓங்கி வளருமாம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் எங்க விதைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறோம். பர்வதமாகிய அந்த ஆலயத்திற்குள், கிறிஸ்துவின் ஆலயத்திற்குள்ள இன்னைக்கு நானும் நீங்களும் விதைக்கப்பட்டிருக்கிறோம், நாட்டப்பட்டிருக்கிறோம். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நாம் அவருக்குள் நாட்டப்பட்டிருக்கிறபடியால் நாம் எப்படி இருப்போம்? நாம் செழித்தோங்கி இருப்போம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். எதற்காக அவர் விதைக்கப்பட்டார்? நான் செழித்தோங்கி இருக்கும்படிக்கு, லீபோனை போல செழித்தோங்கி இருக்கும்படிக்கு, லீபோனை போல நான் செழித்து வளரும்படிக்கு கர்த்தருக்குள் நான் நாட்டப்பட்டிருக்கிறேன். அவருக்குள் என்ன இல்ல, வேற்றுமை நிழல் இல்லை, மாறுபாடும் இல்லை. அவர் உத்தமர். அவர் உத்தமர் என்று அறியும்படிக்கு யார வச்சிருக்கிறாரா? எப்படி வச்சிருக்கிறாரு? அவரை முதிர் வயதிலும் நான் கனி கொடுக்கும்படியாக புஷ்டியும் பசுமையுமாக வச்சிருக்கிறாராம். ஆமென். சோ யார் இது? நீங்க யாராவது செய்யணுமா? நீங்க புஷ்டியும் கனி கொடுக்கணும்னா அவர் உத்தமர் என்பதை விளங்க பண்ணுவதற்கு அவரே இதை செய்வார். சோ நம்மள யாரு நம்மள சொல்றாரு? நீங்கள் நீதிமான், நீங்கள் செழித்தோங்கி வளருவீர்கள், லீபோனை போல செழித்து இருப்பீர்கள், முதிர் வயதிலும் கனிய கொடுப்பீங்க. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் உத்தமன் என்று விளங்கும்படிக்கு நான் அதை செய்வேன். ஆமென். பாருங்க நமக்கு எப்படிப்பட்ட அப்பாவா இருக்கிறாருன்னு. சங்கீதம் 104:16. கர்த்தருடைய விருட்சங்களும், என்னது? கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபோனின் கேதுருகளும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். நாம் எதால் நிறைந்திருப்போம்? சாரத்தினால். சாரம்னா என்ன? ஆப்பிள் ட்ரீயோட வேறு. மரத்தை என்ன பண்ணிருக்கு? வேர் பிடிச்சு இருக்கு, மண்ணுல இருக்கு. அது வரும்போது என்ன இதா வருது? ஆப்பிள் தான் வருது. ஆப்பிள் பழத்துல கொய்யாப்பழம் டேஸ்ட் கிடைக்குதா? எல்லா செடிக்கும் வேறு இருக்கு, ஆனா அது எதோட வேறு? ஆப்பிளோட வேறு. அப்ப ஆப்பிளோட வேறு வரும்போது என்ன வரும்? ஆப்பிளா தான் வரும். அங்க கொய்யாப்பழ டேஸ்ட நமக்கு கிடையாது. இப்ப நம்ம யாரு வேறு? இன்னைக்கு தான் வேறு. அந்த வேருக்குள்ள நானும் நீங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? பற்றி இருக்கிறோம். யாக்கோபே, நீ வேர் பற்றி பூத்து குலுங்கிடுவாயின் இருக்கிறார். அவர் வேறா இருக்கிறாரு. அந்த வேருக்கும் சாரத்திற்கும் பங்காளியா தான் நம்ம இருக்கும். அவர் வேறு, நம்ம அவரோட பழம், அந்த சாரம், அந்த டேஸ்ட். அப்போ இந்த வேருக்குள்ள இருக்கிறது, நான் அவருக்குள்ள கனியா இருக்கிறேன்னா அது எனக்குள்ள என்ன ஆகணும்? கண்டிப்பா அந்த டேஸ்ட் வெளிப்பட்டே ஆகணும். நம்ம வேலை என்ன? அந்த வேருக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சா மாத்திரம் போதும். சோ எனக்குள்ள இருந்து வேற டேஸ்ட் வெளிப்படவே படாது. ஆமென். சோ அப்போ நான் அவருக்குள் வேர் பற்றி பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கும்படிக்கு அந்த வேருக்கும் சாருக்கும் யாரு பங்காளியா இருக்கேன்? நான் பங்காளியாய் இருக்கிறேன். இங்கிலீஷ்ல அது சும்மா, இது தமிழ்ல அப்படி இதா போட்டாங்க. இங்கிலீஷ்ல படிக்கும்போது the trees of the Lord drink until they satisfy. வேர்கிட்ட இருந்து இந்த மரம் தான் திருப்தி ஆகும் வரைக்கும் குடித்து கொண்டே இருக்கும். சோ நீங்க எவ்வளவோ அவர்கிட்ட உட்கார்ந்து, அவர் சமூகத்துல உட்கார்ந்து அவருடைய ஜீவ தண்ணீரை என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? பருகி கொண்டே இருக்கலாம். அவர் கூட பேச 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 நீங்கள் என்ன பண்ணலாம்? எவ்வளவு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அவர்கிட்ட இருந்து மொண்டு குடித்து கொண்டிருக்கலாம். அதுதான் சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனா? உடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவனாக இருப்பான்.
சோ இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள தன் காலம் எல்லா காலத்திலயும் நம்ம என்ன பண்ணலாம், கனியை கொடுக்கிற காலமா இருக்கலாம். ஆனா அதுக்கு என்ன பண்ண இருக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்ட ஒரு சமூகத்துல அவர் பிரசன்ஸ்ல நான் நாட்டப்பட்டவளாய் இருக்கிறது தான் நம்மளுடைய வேலையா இருக்குது. ஆமென் ஆமென். விதைக்கப்பட்டா கிறிஸ்து விதைக்கப்பட்டதனால் நான் லீபோனை போல எப்படியெல்லாம் நம்ம இருப்போன்றதை தான் பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? ஏசாயா 35:2. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அது மிகுதியாய் பூரித்து. எது? அதுக்கு முன்னாடி 1வது வாசிங்கிறது. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழிந்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. சோ கிறிஸ்து விதைக்கப்பட்டார். சோ வனாந்திரமாக ஒண்ணுமே உதவாத மாதிரி இருந்த நம்மளுடைய நிலம் இன்னைக்கு என்ன ஆக, நம்ம எப்படி இருப்போம், கழித்து மகிழ்ந்திருப்போம். மகிழ்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, நாம் மிகுதியாக செழித்து பூத்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடுவோம். லீபோனின் மகிமை, நான் தான் சொன்னேன்ல, லீபோனுக்குன்னு என்ன இருக்கு, மகிமை இருக்கு. அந்த கேதுரு மரங்களும் அந்த திராட்சை பழங்களும் அது லீபோனுக்குரிய மகிமை. கர்மேல் சாரோன் எல்லை என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். உங்களுக்கு அளிக்கப்படும், மற்றவங்க உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மகிமையை காண்பார்கள். புரியுதா? சோ கிறிஸ்துவுடைய அந்த லீபோனிக்குரிய மகிமை, ஒலிவ மரங்களுக்குரிய அந்த அலங்காரம். ஒலிவ மரத்திற்கு என்ன அலங்காரம்? ஒலிவ மரத்தை பார்த்தாவே நமக்கு பிடிக்காது, அந்த மாதிரிதான் இருக்கு, கரபரம். ஆனா ஒலிவ மரத்துக்குன்னு ஒரு அலங்காரம் இருக்கு. அது என்னது? அதுவும் என்ன, அது இட் நெவர் டை, பட்டு போகாது, சீக்கிரமா இதாகாது. சோ அதோடைய அலங்காரம். ஆனா அது எப்படி இருக்கும், அதோட லீவ்ஸே, அதனாலதான் ஆலிவ் லீவ்ஸோட அழகு அது தனி. அது சின்ன சின்னதா இருக்கிறது, அது வந்து என்னது, ஆலிவ் லீவ்ஸோட அழகு தனி, அதோட கலர். அதனால ஆலிவ் கலர், கிரீன் கலர்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஆலிவ் கிரீன் மட்டும் என்னது வேற. சோ அதன் அலங்காரம் அது மகத்துவம் உள்ள. சோ அப்படிப்பட்ட அலங்காரத்தினால் நம்மை தேவன் உடுத்துவித்து பார்ப்பார். யாரு அதை பார்ப்பாங்க? இவர்கள் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறவர்கள், இவர் கர்த்தரால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பாங்க. யாரை பார்ப்பாங்க? உங்களை பார்க்க மாட்டாங்க, தேவனுடைய மகத்துவத்தை உங்களில் காண்பார்கள். எப்படி காண்பாங்க? இயேசு விதைக்கப்பட்டார், அதனால அந்த வேருக்கும் சாருக்கும் பங்காளியாக லீபோனை போல செழித்தோங்கி இருப்பேன். நான் கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்டிருப்பேன், ஆதலால் நான் முதிர் வயதிலும் கனி கொடுப்பேன், புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன். நான் கேதுரு மரத்துக்குரிய மகிமையும் ஒலிவ மரத்துக்குரிய அலங்காரத்தையும் எனக்குள் நான் பெற்றிருக்கிறேன். நான் பெற்றிருப்பதை அநேகர் காண்பார்கள். ஆமென். ஓசியா 14:5-7. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல வருவேன். சொல்லுங்க, எப்படி வருவேன் சொல்றாரு? நான் பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, வேர் எப்படிப்பட்டது, அது 60 அடி அகலத்துக்கு இதாகிறதுனால அவன் எவ்வளவு அடி உயர்ந்தாலும் வளர்ந்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், அசைக்கப்படாதபடிக்கு அவன் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை, அவனுடைய உங்களை ஃபீல் பண்ணுங்க சரியா, அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையை போல இருக்கும். ஆமென். பாருங்க, நம்மளை பத்தி ஆண்டவர் என்னெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அவர் எப்படிதான் வருவாராம்,
பனியை போல வருவார். எப்படி வருவாரு? பனியை போல நான் வருவேன். நான் அவனு மேல் பனியை போல இருக்கும் பொழுது அவன் எப்படி எல்லாம் இருப்பான்? லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபோனை போல வேரூன்றி நிற்பான். அப்புறம் அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவனுடைய அலங்காரம் யாரை போல இருக்கும்? ஆமென். அவனுடைய லீபனோனுடைய வாசனை. அந்த லீபனோனுக்கு பாருங்க, இப்போ எதுதான் வாசனை? கேதுரு மரம் தான் வாசனை, அப்புறம் திராட்சை ரசம் தான் வாசனை. இதனால எது வாசனையா மாறிடுச்சு? லீபனோனே வாசனையாய் மாறியது. இயேசு விதைக்கப்பட்டார், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த முழு மனுக்குலமும் இந்த எதுக்கு அடையாளமா லீபனோன்னு சொன்ன? பூமி புல்லும் குறுக்கும் விளைத்தது. ஆனா இயேசுவின் ரத்தம் சிந்திய பொழுது அந்த லீபனோனே வாசனை மிகுந்ததாக, லீபனோனே வாசனை மிகுந்ததாக மாறி இருக்கும். பூமியே லீபனோனின் வாசனையாக, கிறிஸ்துவின் வாசனையாக மாறி இருக்குமானா, இன்னைக்கு நீங்களும் நானும் அவர் தங்குகிற ஆலயமா இருக்கும் பொழுது நாம எப்படி அவருடைய வாசனையாக மாறாமல் இருப்பது முடியுமா? நாமும் அவருடைய வாசனையாக இருக்கிறோம். அது எப்பேற்பட்ட வாசனையா? திராட்சை ரசத்தின் வாசனை. திராட்சை ரசம் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த அன்பு. அவர் நம்ம மேல என்ன ஊத்தி இருக்கிறாரு? அளவில்லாம அந்த அன்பை ஊத்தி இருக்கிறாரு. அப்ப அவரு அளவில்லாத அன்பை நம்ம மேல ஊத்தி இருக்கும் பொழுது நம்மளும் மத்தவங்க மேல அளவில்லாத அன்பை ஊத்தாம இருக்க முடியுமா? நம்ம இன்னும் அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி என்ன பண்ண முடியாது, இருக்க கூடாது. ஏன்னா அவர் அன்பை ஊத்தி இருக்கும் போது நானும் எதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கேன்? அந்த அளவில்லாத அந்த அன்பின் வாசனையை மற்றவங்களுக்கு ஊற்றுறதுக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு டைம் சொல்லுங்க. இஸ்ரவேல்ல எப்படி அவர் பொழியிறாராம்? பனியை போலதான் பொழியிறாரு. ஆனா உங்களுக்குள்ள வந்த மகிமைகள் என்னென்ன? லீலி புஷ்பத்தை போல மலருவீங்க. லீபனோன் ஆமென் ஓங்கி படரும். ஒலிவ மரத்தின் அலங்காரம் போல இருக்கும். ஆமென் 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 ஆமென். இதெல்லாம் என்ன பண்ணுங்க? மீண்டும் மீண்டும் சாப்பிடுங்க. நானும் உங்க கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சங்கீதம் 72:6. புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் இறங்குவார். இப்படி இறங்குவாரா? புல்லு அறுப்புண்டு போயிருச்சு. அறுப்புண்ட இடத்துல என்ன பண்ணக்கூடாது? சொதன்னு தண்ணி ஊட்டினா அந்த வேர் இதாயிரும். அதனால அவர் நம்ம மேல எப்படி இறங்குறாரா? தூறலை போலவும். அப்புறம் 2 வசனம் வருது, 2 வார்த்தை வருது. புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் இறங்குவார். இயேசு விதைக்கப்பட்டார், அவர் விதைக்கப்பட்டு ஆவியானவர் நம் மீது என்ன வராரு? மழையாக பொழிக்கப்படுறாரு. மழையாக பொழிந்து அப்பப்ப தேவையான தூறலாக நம் மீது என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு? தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென். இயேசு விதைக்கப்பட்டார். மீண்டும் எப்படி விதைக்கப்பட்டார்? இயேசு சிலுவையிலே விதைக்கப்பட்டார். உயிர்த்தெழுந்தவுடன் நமக்கு உயிர்ப்பிக்கிற ஆவியாக நம்மீது மழையாக பொழியப்பட்டார். நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் அவர் என்ன பண்றாரு? தூறலை போல நம் மீது தூவிக்கொண்டேதான் இருக்கிறார். ஆமென். ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும், அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான ஃபர்ஸ்ட் ஆவியானவர் ஊற்றப்படுவாரு. நீங்க வனாந்திரமா இருந்தீங்கன்னா எப்படி மாறுவீங்க? வயல்வெளியா மாறுவீங்க. வயல்வெளியா இருந்தா காடா மாறுவீங்க. சோ நம்ம எப்பவுமே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? சிங்கிளா இருக்கவே விட மாட்டார். நம்மள மிங்கிள் செய்வாரு. ஃபர்ஸ்ட் நம்ம வனாந்திரமா இருந்தா எப்படி மாறுவோமாமா? வயல்வெளியா மாறுவோம். வயல்வெளியா இருக்கும் பொழுது நம்ம பெரும் காடாய் மாறுவோம். வர விருத்தி அடைந்து கொண்டதே இருப்போமே ஒழிய நாம் சிறுமை அடைவதே இல்லை. ஆமென். ஏசாயா 44:3-5. தாகமுள்ளவன் மேல்
தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஊற்றுவேன். என்ன பண்ணுவாரா? ஊற்றுவாராம். அவர் தன்னை மரணத்திற்கு நேராக ஊற்றினார். அதனால நமக்கு என்னத்தை ஊற்றுறாரு? ஜீவன் மூலியமாக நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சு? ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. நமக்கு மாத்திரம் இல்ல, சந்ததிக்கும் நம் சந்தானத்திற்கும். ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம் சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானதை அவர் கைகளினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவருடைய ஆத்துமத்தின் பலன் யாரு? நீங்களும் நானும் தான். அது நம்ம பார்த்து அவர் என்ன பண்றாராம்? திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார். என் தாசனாகிய நீதிபரர் நம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இது ஏசாயா அன்னைக்கு சொல்லப்பட்டதுனால சுமந்து கொள்வார்னு இருக்கினேனாயிட்டு அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். அது கொண்டதுனால அவருக்கு பலன் என்னவா? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, எதுல ஊற்றினாரா? இயேசு தன் ஆத்துமா எங்க ஊத்தினாரு? அப்ப நம்ம ஆத்துமா இன்னைக்கு எதால ஊற்றப்பட்டிருக்கு? அவருடைய ஆவியை ஊற்றி, அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி. நம்ம ஆத்துமா தான் எங்க போயிருக்கணும்? மரணத்திற்குள் ஊற்றப்பட்டிருக்கணும். ஆனா நம்ம ஆத்மாவை மீட்டெடுக்கும்படியாய் அவர் தமது ஆத்மாவை மரணத்திற்கு நேராய் ஊற்றி விட்டார். அப்படி ஊற்றப்பட்ட ஆத்மா இன்னைக்கு எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாக்குள்ள என்னத்தை ஊத்தி இருக்கிறாருன்னு இப்ப கொஞ்சம் முன்னாடி படிச்சோம். என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் நம்ம மேல என்ன பண்ணிருக்கிறாரு? அளவில்லாமல். எப்படி ஊத்தி இருக்கிறாரு? அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறார். ஊத்தி நீங்க நிறையறதுக்கு மாத்திரமல்ல, நீங்க நிறைந்து 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 உங்க சந்ததிக்கும் உங்க சந்தானத்துக்கும் இன்னும் உங்களை சுத்தி வர எல்லாருக்கும் நீங்கள் உங்களிலிருந்து மொண்டு பருகி கொடுக்கும்படியாக நம்மளை அவ்வளவு ஆசீர்வாதத்தினால் நம்மளை நிரப்பி இருக்கிறார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். நம்ம யாராமா? அக்கிரமக்காரர். நம்ம யாரு? அக்கிரமக்காரர். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட. நமக்கு யாராச்சும் ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா நம்ம அவங்களுக்காக வேண்டி இருக்கிறோமா? நமக்கு எதிராக இப்படி பண்ணிட்டானேன்றோம். ஆனா அவர் நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மரணத்திற்கேவா ஊத்துனது மாத்திரம் இல்ல, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டாராம். வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். ஆமென். இது யார் செய்த வேண்டுதல்? யார் கொடுக்கிறேன்னு சொன்னது? இயேசு செய்த வேண்டுதல். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்வேன்றாரு. அவர் தன் ஜீவனை குற்ற நிவாரண பலியாக கொடுத்ததுனால ஒரு சந்ததி யாருடைய ஆயுச பார்த்து திருப்தி அடைகிறாரு? நம்ம. அவர் என்ன பண்ணார்? தன் ஜீவனை கொடுத்து நம்ம அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக திருப்தி அடைகிறார். திருப்தி அடைகிறவர் யாருக்காகவும் வேண்டுதல் செய்தாரு? அக்கிரமக்காரர் நமக்காக வேண்டுதல் செஞ்சு யாருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து மகிழ்கிறவராக இருக்கிறாரு? நம்ம ஆசீர்வாதத்தை பார்த்து மகிழ்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை பத்தி நம்ம அறிவு புரிஞ்சிச்சுன்னா நாம அவரை போலவே என்ன பண்ணிடுவோம்? நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். ஏசாயா 45:23 ஜெபம் பண்ணது யாரு? கிறிஸ்து. வேண்டுதலை கேட்டு பலன் செய்ய போறது யாரு? பிதா. இதுக்கு நடுவில் நானும் நீங்களும் என்னதான் பண்ணணும்? துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அதுதான் என்னது? என் வேலை. நான் துதிக்க வேண்டும். அதே போல நான் என்ன பண்ணணும்? நான் அவருடைய சாயலா இருக்கிறேன்றதுனால அவர் என்னென்ன செஞ்சாரோ அதை போலவே இயக்கும்படிக்கு
அடிக்கடி சொல்றதுதான். பக்கவழியாய் வந்த மாம்சத்தின் கனிக்கு என்கிட்ட இடம் இல்ல, ஆவியின் கனியையே நானு வெளிப்படுத்தும்படிக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். ஏசாயா 45:23 சொல்லுது அவருடைய பலன் எப்படி இருக்குன்றத சொல்றாங்க பாருங்க. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். யாரை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறாரா? என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்றார். முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாரும் அவர் அறிக்கை செய்யும், ஆண்டவரே முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாரும் ஜெபம் பண்ணுமா? அவரே என்ன சொல்லி இருக்கிறாரு? இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது. நான் போன வாரம் சொன்னேன், என்னது? அவர் வாயிலிருந்து சொன்னத தன் கரங்களினால் நிறைவேற்றுவார். சோ இது மாறுவது இல்லை. சோ கிறிஸ்துவாகிய வார்த்தை நமக்காக என்ன பண்ணப்பட்டார்? விதைக்கப்பட்டார். அவர் விதைக்கப்பட்டார் என்றால் நம்ம எப்படியாக இருப்போமாமா? லீபோனை போல செழித்து ஓங்கி இருப்போம், பனையை போல உயர்ந்து வளருவோம், முதிர் வயதிலும் கனி கொடுப்போம், புஷ்டியா இருப்போம், பசுமையா இருப்போம். என்னது? வறண்ட நிலங்கள் அவருடைய இதெல்லாம் ஊற்றப்படும் பொழுது அவருடைய ஆவி நம்ம மீது அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கு. ஆசீர்வாதங்கள் நம்ம மீது அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கு. ஒலிவ மரத்தை போல அலங்காரமா இருப்போம். அப்புறம் லீபனோனை போல வாசனையுடையவர்களா இருக்கிறோம். திராட்சை ரசத்தின் வாசனை நம்மீது வீசிக்கொண்டே இருக்கும். அந்த அன்பின் நறுமணம். இயேசு கிறிஸ்து தன்னை இவ்வளவாய் நேசித்து, எப்படி வந்துச்சு? இவ்வளவாய் நேசித்து தம் சொந்த குமாரன் நமக்காக, இந்த உலகத்திற்காக தந்தரில் அந்த வாசனை இன்னைக்கு உங்க மேலையும் என் மேலையும் அந்த அன்பின் வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். சரி, இதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டது? இயேசு விதைக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து விதைக்கப்பட்டதுனால இந்த நன்மைகள் இதா இருக்கு. இன்னைக்கு நானும் நீங்களும் விதைக்கப்பட்டிருக்கோமா? இயேசு என்ன போய் சொன்னாரு சீஷர்கள்ட்ட? மார்க்கு 16:15-16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். சோ என்ன சொல்றாரு? பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷம் என்னது? நற்செய்தி. கிறிஸ்து எனக்காக மரித்தார் இல்ல, அவங்க மரித்தார்ன்றதையே அங்க பிரசங்கிக்கல. நீங்க நல்லா இவங்க பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையே நாங்கள் அறிவிக்க வந்திருக்கோம். அவர் நமக்குள்ள இருக்கிறாரு, அவர் நாமவே இருக்கிறோம் அப்படின்றதான் சொன்னா. ஏன்னா இன்னைக்கு நம்ம சுவிசேஷன் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? கிறிஸ்து உங்க பாவத்துக்காக மரித்தாரு, நீங்க உங்க பாவத்தை சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிழைப்பீர்கள். அப்படி இப்படின்னா சுவிசேஷத்தை என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போஸ்தலர்கள் சுவிசேஷமாக பிரசங்கித்தது எது? உயிர்த்தெழுந்த இயேசுவையே பிரசங்கிக்கிறது அல்லாமல் நாங்கள் வேற ஒன்றையும் பிரசங்கிக்க எங்கள் இருதயத்தில் நாங்கள் தீர்மானிக்கவில்லை. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நாங்கள் அவரையே பிரசங்கிக்க விரும்புகிறோம். அது இல்லாம பக்க வழியா வந்த எதையுமே நாங்க என்ன பண்ண போறது இல்ல, பிரசங்கிக்கிறது இல்ல அப்படின்றதுல தெளிவா உறுதியா இருந்தாங்க. கிறிஸ்துன்ற அஸ்திபாரம் அல்லாமல் வேற அஸ்திபாரத்துல நான் என்ன பண்ணக்கூடாது? எதையும் நான் கட்ட கூடாது. அப்படி கட்டுனேன்னா அந்த அக்னி விழும் பொழுது எது பதறு எதுன்னு என்ன ஆயிரும்? பப்பளக்க பிளாப்பி தெரிஞ்சிரும்னு தெளிவா அவர்கள் அறிந்து இருந்தார்கள். ஆமென். சரி, இப்படி அவர்களே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க போய் என்ன பண்ணுங்க? என்னை விதையுங்கள், உங்களுக்குள் இருக்கிற எண்ணெய் விதையுங்கள். விதைக்கும் பொழுது கேட்கிறவன் என்ன ஆவான்? விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்பட்டவன் என்ன பெற்றுக்கொள்வான்? அதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வான். அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்றாரு. அப்புறம் இவர்கள் உடனே புறப்பட்டார்களா? இல்ல, ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டார். ஊற்றப்பட்ட பொழுது எப்படி கேதுரு மரம் செழித்தோங்கி
நிற்குமோ அதற்கு அடையாளம் போல யார் முதல்ல எந்திரிச்சு நின்னாரு? பேதுரு. நான் கிறிஸ்துவின் கதை முடிச்சிட்டேன். யாரு? அவருடைய சீஷர்களாக அந்நாட்களிலே சீஷர்களிலே ஏறக்குறைய 120 பேர் கூடி வந்திருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று என்ன பண்றாரு? பேதுரு எழுந்து நின்று. பேதுரு தான் பயந்துட்டு என்ன பண்றாரு? ஓடி போய் மீன் பிடிக்க போறேன்னு போறவரு. ஆனால் கிறிஸ்துவின் ஆவியானவர் தனக்குள் வந்த பொழுது அவர் லீபோனனை போல செழித்து ஓங்கி நின்று எழுந்து நின்று அவர் என்ன பண்றாரு? பிரசங்கிக்கிறார். பிரசங்கிக்கும் பொழுது என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41:4. அவனுடைய வார்த்தை, யாருடைய வார்த்தையை? பேதுருவினுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். நீங்கள் என்ன சொல்றாரு? நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவின்வர். நான் வேற எதையும் பிரசங்கிக்கல, நான் என்னன்னு பிரசங்கிக்கிறேன்றாரு? நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவின். அப்படி ஒரு பிரசங்கிச்சு எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்களா? அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்களா? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் விசேஷமே, அதுதான். அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஏறக்குறைய 3000 பேர் இருந்தாங்க. அதே போல அப்போஸ்தலர் 4:4 வாசிக்கும் போது வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களின் தொகை ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தது. இதெல்லாம் நம்ம ட்ரீம் பண்ணணும். சும்மா ஒருத்தர் 2 பேருக்காகவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பெரிய இது பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, நான் கொடுமுடியிலே நாட்டப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய வாசனை லீபோனின் வாசனை போல அது என்னாகும்? பரவி பாயும். சபை பேர் என்ன? ஜீவ வாசனை. நம்ம வாசனை என்னதான் ஆகணும்? கண்டிப்பாக பரவி பாய வேண்டும். 1 கொரிந்தியர் 3:6-9 எல்லாம் என் மூலியமா தான் நடக்குது. நான் விதைக்கப்படுறேன், சுவிசேஷம் சொல்ல போறேன், நான் ஒண்ணு செய்யறேன், நீங்க ஒண்ணு ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு வரல, என்ன வேணா நடக்கலாம். ஆனா இதுல யாருக்கு தான் கிரெடிட் போகும்? நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவைகள் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறும். சோ நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். ஊழியம் செய்யறோம் அப்படின்னா நம்ம யாரு? நாம் அவருக்கு உடன் வேலையாட்கள். ஆனா நீங்களோ தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். So when we connect with God, அவருக்கு ஊழியம் செய்யும் போது நாம் அவருக்கு உடன் வேலையாள், the servant of God. ஆனா நாம் அறிவிக்கும் பொழுது அதை கேட்கிறவர்கள், அதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் யாரா இருக்கிறாங்க? நீங்கள் தேவனுடைய பண்ண, தேவனுடைய மாளிகை, அவர் தங்குகிற மாளிகையாக நம்மளையும் என்னையும் உங்களையும் வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். எவ்வளவு நல்ல தேவன். கிறிஸ்து விதைக்கப்பட்டார். அவர் விதைக்கப்பட்டதினால் நான் செழித்து ஓங்க வளருகிறேன். எப்படி வளருகிறேன்? லீபோனோனை போல செழித்து ஓங்கி வளர்கிறேன். நான் மேலே வளர்வது மாத்திரமல்ல, சாருக்கும் பங்காளியாக நான் வேர் பற்றி பூத்து குலுங்கும்படியாக என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் நாட்டப்பட்டிருக்கிறேன். நான் நாட்டிருக்கிறபடியால் அவர் உத்தமன் என்று விளங்கும்படிக்கு நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் செழுமையுமாய் இருப்பேன். அவருடைய ஆவி எனக்குள் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நான் எப்படி இருப்பேன்? சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் அவையை ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறார். ஊற்றி இருக்கிறபடியால் வயல்வெளி பாலை வனாந்திரமாகி என் வாழ்வு வயல்வெளியாக இருக்கும். வயல்வெளியா இருக்கிற என் வாழ்வு காடாக செழித்தோங்கும். என் வாசனை லீபோனின் வாசனை போல, திராட்சை ரசத்தின் வாசனையை போல அதாகும். அது
பரவும். ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் கொடுமுடியிலே, அந்த கண் மலையிலே நீங்களும் நானும் நாட்டப்பட்டிருக்கிறோம். சோ ஒருவனும் என்னை மரக்காலின் கீழே மறைத்து வைக்க முடியாது. அவர் நம்மை உயர்த்துவார் என்றால் நாம் உயரே பறந்து கொண்டே இருப்போம். ஆமென். ஜெபமா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த வார்த்தை இவர்களுக்குள் 1000 மடங்கு பலன் செய்வதற்காக நன்றி செலுத்துறேன். அதை அப்படியே இவர்கள் மீது நான் அவிழ்க்கிறேன்ப்பா. நீர் பிதா என்னிடத்தில் தந்தவர்களை நான் மீண்டும் பிதாவிடத்தில் தந்தேன் என்று இயேசு சொன்னது போல, அப்பா நீர் என்னிடத்தில் தந்த இவர்களை மீண்டுமாய் உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அப்பா நீர் இந்த வாரம் முழுவதும் அப்பா இவர்களை பொறுப்பெடுத்து இந்த வார்த்தை இவர்களுக்குள் 1000 மடங்கு பலன் செய்வதை அப்பா இவர்கள் கண்ணார காண அப்பா இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா இவர்கள் கோடான கோடிகளாய் பெருகுவார்களாக. கர்த்தருடைய பிரசன்னம் இவர்கள் ஆட்கொண்டு நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் வந்து இவர்களை அப்பா ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இவர்கள் வழிகளை எல்லாம் நீர் வாய்க்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். அப்பா நீர் இவர்களை கரங்களை பிடித்து இவர்களை நோக்கி பார்த்து அப்பா இவர்களை நடத்தி செல்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா அந்த கர்த்தருடைய ஆலயங்களாக நாங்கள் இந்த பூமியிலே அப்பா உலாவ நீர் எங்களை உரிமை சொத்தாக கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துறேன். எல்லாரையும் நான் அப்படி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்று மறவாதே. ஆமென், ஆமென். God bless you all.